மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்படி இந்த ப்ரொஜெக்டர்லாம் போட்டு நடத்துவாங்கல்ல, இப்படி ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல நோட்ஸ் எழுதுவான் தெரியுமா, அவன் முகம்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி இருக்கும். நோட்ஸ் எழுதுறவெல்லாம் இங்க எத்தனை பேர் கடைசி பெஞ்ச்? நான் கடைசி பெஞ்ச். கடைசி பெஞ்ச்ல ஒரு வாட்டி கை தட்டி பார்ப்போம். பாத்தியா, இந்த கடைசி பெஞ்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் காலத்துல ஜெயிச்சவனா இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்காங்கல்ல, எப்படின்னா படிச்சு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவான். ரெண்டாவது பெஞ்ச்ல இருக்கிறவன் கவர்மெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவான். மூணாவது பெஞ்ச்ல இருக்கிறவன் ஏதோ ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல போயிடுவான். இந்த கடைசி பெஞ்ச்ல இருக்கிறவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிருக்கான். நீ எல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு ஏண்டா வரணும்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பானு. நம்ம கடைசி பெஞ்ச். இந்த கடைசி பெஞ்ச்ல அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக கவிதை எழுதிட்டு இருந்தேன். இப்ப இந்த பாடம் நடத்தின மாடா இருக்காங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற முகம் உருன்னு இருக்கும். இந்த கவிதை எழுதுற முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம முகத்தை வந்து இப்படி பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா உட்காந்து கவிதை எழுதிட்டு என் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நான் அதை கவனிக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி பார்த்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ற? கவிதை எழுதிட்டு இருந்தேன். நீ கவிதை எழுதுறதுக்கு தான் நான் வந்து உனக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன். நான் அந்த நோட்டை வாங்கி தூக்கி எரிஞ்சாங்க. அது நான் எந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேனோ அந்த பொண்ணை கரெக்டா போய் விழுந்துச்சு. இந்த மேடம் நான் சாரி சொல்வேன்னு எதிர்பார்த்தாங்க. நான் தேங்க்யூ மேடம். நம்ம பண்ண வேண்டியது மேடம் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அந்த பொண்ணுல ரொம்ப நல்ல பிள்ளையா மேடம் இந்தாங்கன்னு நோட்டை கொண்டு வந்து கொடுத்துச்சு. மேடத்துல கொடுக்கறதுக்காக நான் கொடுத்தேன். இவங்க கொண்டு போய் ஹெச்ஓடிட்ட கொடுத்துட்டாங்க. ஹெச்ஓடிட்ட போய் அந்த நோட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ என்கொயரி நடக்குது. ஹெச்ஓடி கூப்பிட்டாரு, எங்க மேம போக சொல்லிட்டாரு. அவங்க போக சொல்லிட்டு அந்த கவிதையை எடுத்து படிச்சாரு. படிரா அப்படின்னாரு. அந்த கவிதை இப்படிதான் இருக்கும். காதல் சிலருக்கு கனவாய் இருக்கிறது, காதல் சிலருக்கு நினைவாய் இருக்கிறது, காதல் சிலருக்கு கலைந்திருக்கிறது, காதல் சிலருக்கு கலைகளாய் இருக்கிறது, காதல் சிலருக்கு உருவத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு பருவத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு இதயத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு இணையத்தால் வருகிறது, காதல் சிலரை நிற்க வைக்கிறது, காதல் சிலரை விற்க வைக்கிறது, காதல் சிலரை சிக்க வைக்கிறது, காதல் சிலரை தக்க வைக்கிறது, காதலை சிலர் சொல்ல தவிக்கிறார்கள், காதலை சிலர் சொல்லிவிட்டு தவிக்கிறார்கள், காதலை சிலர் மறக்க தவிக்கிறார்கள், காதலை சிலர் மறைக்க தவிக்கிறார்கள். ஹிட்லருக்குள்ளும் காதல் உண்டு, வில்லனுக்குள்ளும் ஹீரோ உண்டு, நீ சரி என்று சொன்னால் வாழ்க்கை உண்டு, சேர்ந்து போக சொர்க்கம் உண்டு. அவர் படிச்சாரு. டேய் நல்லா இருக்குடா, யாரா அந்த பொண்ணு அப்படின்னாரு. இந்த பாருங்க, கவிதை எழுதுனதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, பொண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன். அவர் உடனே என்ன தெரியுமா பண்ணாரு, அதாங்க ஆசிரியர்கள்ன்றாங்க. என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் எங்க தமிழ் ஹெச்ஓடிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த பையன் நல்லா கவிதை எழுதுறாங்க, இந்த பையனை பயன்படுத்திக்கங்க. அடுத்த 6 மாதத்துல அந்த தமிழ் கிளாஸ் முழுக்க உட்கார்ந்திருந்த அந்த தமிழ் பேராசிரியனுடைய மிகப்பெரிய தாக்கு சுப்பிரமணியன் அவருடைய வழிகாட்டுதல்ல அடுத்த 6 மாதத்துல அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா கையால மாநில அளவுல முதல் பரிசு பெறணும். அடுத்த 3 மாதத்துல முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா கையால முரசொலி அறக்கட்டளையில் இருந்து கவிஞர்களுக்கான முதல் பரிசு. எதுக்காக இந்த இடத்த சொல்ல வரோம்னா, நம்ம யாருன்னு நமக்கே தெரியாதுங்க. நாம் யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய காரணத்தினால் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தான். எவ்வளவோ விழாக்கள் நடத்தும் போது எதுக்கு இப்படி ஒரு கலை விழா நடத்துறோம்னா, இப்ப இதான் பண்ணி ஆசுனா குற்றம்னு அர்த்தம், அறிதல்னா கலைதல்னு அர்த்தம். நமக்குள்ள இருக்கக்கூடிய குற்றத்தை கலைஞ்சு நீதான்பான்னு அறிமுகப்படுத்துறாங்கல்ல, அதுக்காக ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தான். இப்படியான ஒரு விழா வச்சு ஏன் மாணவர்கள் யா இவங்க இவ்வளவு கத்துப்பானுங்க. குரு சொல்றோம்ல, குரு தமிழ்ல கூனா இருள்னு அர்த்தம், ரூனா விளக்குதல் அர்த்தம். ஒருவனுடைய இருளை விளக்கி அவனுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொண்டு வரதுனால குருக்கள்னு சொன்னாங்க. அப்படியான ஒரு குருவிற்கு ஒரு பெரிய கைதட்டலோட இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொன்னோம். இந்த காதல் என்னப்பா கத்துக் கொடுக்குதுன்னாங்க. சார் பாக்குறாரு, இவன் மோட்டிவேஷன்ல கூப்பிட்டா காதல் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காதல் 3 விஷயத்தை நம்ம கத்துக் கொடுக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கிரியேட்டிவிட்டி. கரெக்டா? நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா கிரியேட்டிவிட்டி வேணும். வைரமுத்து ஐயா சொல்லுவார், ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றதுக்கு வைரமுத்து ஐயா சொன்னார், வாழ்க்கையே இதுதாயா, இப்படி ஒன்று பாக்குறதாயா வாழ்க்கையே, நான் வாழ்ந்துட்டு சாகுறையா, காதலிச்சுட்டு சாகுறையான்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்தி மலர் மேடை தண்ணில் ஆடி வரும் மேகம், சந்தமொழி சிந்தி தினம் தந்த சுக போகும், இந்த மனம் தவநிலையில் ஏற்ற வரமாகும், அந்த சுகம் இல்லை என்றால் ஆவி பறி போகும், பேதை மன்னம் பாதையவள் பூமடியில் நானும், பாதை தடு மாறி தினம் பஞ்சனையில் வீழும், கோதை மகள் ஆடி வரும் கோபுரமும் தோளும், சீதை வழி வந்த மகள் தேனழகு போலும், நின்ற சதை வீதிகளில் நீண்டதொரு பயணம், கண்டு சுகம் கொண்டு வரும் காதல் என்னும் பருவம், பெண்மையினை வான்வெளியில் பேச விடு தினமும், இந்த சுகம் கண்டுவிடில் என்ன செய்யும் மரணம் எழுதியிருப்பார். மரணம் என்னையா பண்ணிடுவேன். அப்ப இந்த காதல் 3 விஷயத்தை நம்ம கத்துக் கொடுத்ததுன்னா இதுக்காக இந்த விஷயம் சொன்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி, உங்களுக்கான கிரியேட்டிவிட்டி. 2வது
எக்ஸிகியூஷன். மூணாவது அக்செப்டிங் த ரிசல்ட். நீங்க எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் இந்த 3 விஷயத்தை கத்துக்கங்க கல்லூரி வாழ்க்கையில. முதல் கிரியேட்டிவிட்டி, ரெண்டாவது எக்ஸிகியூஷன். எது நடந்தாலும் ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. கரெக்டா? ஒரு பையன் போய் அம்மாட்ட சொல்லியிருக்கான், அம்மா நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன்மா. எதுக்காடான்னு கேட்டாங்க. ஃபெயில் ஆயிட்டம்மா, தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். அந்த அம்மா கேட்டாங்க, எப்படி சாவ? மருந்து குடிச்சு சாகலான்னு இருக்கேம்மா. வேற? தண்டவாளத்துல போய் தலையை வச்சிடலான்னு இருக்கேம்மா. வேற? தூக்கு மாட்டிட்டு தொங்கிடலான்னு இருக்கேம்மா. கத்தி எடுத்துட்டு கழுத்து அறுத்துக்கலான்னு இருக்கேம்மா. வேற? எங்க வாத்தியார பாடம் நடத்த சொல்லி 1 மணி நேரம் உட்காந்து கேட்கலான்னு இருக்கேம்மா. அதுக்கு மட்டும் சரி மாட்டி விட்டு போயிடு. வேற பண்ணாங்க. இப்படி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி சாவேமான். அவங்க அம்மா சொன்னாங்க, தங்கம் இந்த உலகத்துல சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்குன்னா வாழ்றதுக்கு எத்தனை வழி இருக்கும்? போய் வாழ்ற வழியை பாடுறாங்க. அக்செப்டிங் த ரிசல்ட். ஒருத்தன் இன்டர்வியூக்கு போயிருக்கான். இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்டாங்க. அது வந்து ட்ரெயின், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்டாங்க. தம்பி, நாகர்கோவிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வருது, மதுரையிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வருது, ரெண்டும் ஒரே தண்டவாளத்துல வருது, மோத போகுது, நீ என்ன பண்ணுவ? ரெட் சிக்னல் போட்டு இந்த வண்டியை நிப்பாட்ட சார், ரெட் சிக்னல் போட்டு அந்த ரெட் சிக்னல் ஒரு காவலை, என்ன பண்ணுவ சார்? சிகப்பு கொடி எடுத்து இந்த பக்கம் காட்டுவேன் சார், சிகப்பு கொடி எடுத்து சிகப்பு கொடி கிடைக்கல, என்ன பண்ணுவேன்? லிவர் எடுத்து நிப்பாட்டுவேன் சார், இந்த பக்கம் இருக்கிற தண்டவாளத்தை நிப்பாட்டுவேன், இந்த லிவர் ஒரு காகல சார். போன் எடுத்து இந்த டிரைவருக்கு போன் அடிப்பேன் சார், அந்த டிரைவருக்கு போன் லைன் கிடைக்கல, என்ன பண்ணுவேன்? என் தங்கச்சியை கூப்பிட்டு வருவேன் சார். தங்கச்சியை கூப்பிட்டு வந்தா ட்ரெயின் நிப்பாட்டு இல்ல சார், என் தங்கச்சி நானும் இது வரைக்கும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்ததே இல்லை, 2 பேருமா நின்று ட்ரெயின் எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு போவேன் சார். அக்செப்டிங் தி ரிசல்ட். வேற வழியே கிடையாது. ஜப்பானியனை போல் உழைக்க வேண்டும், ஐரோப்பியனை போல் சிந்திக்க வேண்டும், இந்திய நாட்டு மனப்பான்மையோடு சில முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டிங் த ரிசல்ட். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த காதல் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்துச்சு? காதலிக்கக்கூடிய ஆசையை வளர்த்துக் கொள்வதற்கு முன்னால் அதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தகுதியை வளர்த்துக்கங்க. யார்? ஆங்கிலத்தில் ஒரு சர்க்கஸ், அந்த சர்க்கஸ்ல யானை சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு. கூட்டு போன சார் கேட்டாரு, இந்த யானை ஏன் சைக்கிள் ஓட்டுதுன்னு. முதல் பையன் சொன்னா, சார் யானைக்கு மூளை ஜாஸ்தி சார், அதனால அது சைக்கிள் ஓட்டு. நெக்ஸ்ட், இந்த யானை வந்து ட்ரில் மாஸ்டர் கையில ஒரு குச்சி இருக்குல்ல சார், அந்த குச்சிக்கு பயப்படுது சார், அதனால சைக்கிள் ஓட்டுது. நெக்ஸ்ட், சார் இந்த யானைக்கு வந்து ரொம்ப திறமை ஜாஸ்தி சார், எல்லாரும் முன்னாடியே தன்னை எக்ஸிபிட் பண்ணிக்கணும்னு காட்டுது சார். நெக்ஸ்ட் அப்படின்னாரு. ஒரு பையன் சொன்னாங்க, அந்த யானைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியல சார், அதனால அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு சார். தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு காட்டுக்கு ராஜாவா இருக்குமே தவிர சர்க்கஸ்ல கோமாளியா இருக்காது சார்னா. நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியணும்ல. கரெக்டா? ஸ்வாட் அனாலிசிஸ்ன்றாங்க ஆங்கிலத்துல. இன்னைக்கு எல்லாருமே ஒரு வழக்கறிஞர்களா பின்னாடி ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டினுடைய தூண்களாக வரப்போறோம். அதனால இந்த இடத்துல இப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? அரபு நாடு பெட்ரோலியத்தை நம்பி இருக்கிறது, ஐரோப்பியா நாடு வர்த்தகங்களை நம்பி இருக்கிறது, அமெரிக்கா போன்ற நாடுகள் தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை நம்பி இருக்கிறது. இந்திய நாடு இளைஞர்களை மட்டும்தான் நம்பி இருக்கு. நிமிர்ந்த நடையும், நேர்கொண்ட பார்வையும், தெளிந்த சிந்தனையும், தீர்க்கமான எண்ணமும், எஃகு போன்ற உறுதியும் கொண்ட 100 இளைஞர்களை தாருங்கள்னு கத்துக்கிட்டே இருக்குமே. இன்னைக்கு சொல்றாங்களே 2K கிட்ஸ் நீர்த்து போகிறார்கள், 2K கிட்ஸ் வெறும் மார்க் வாங்கக்கூடிய எந்திரமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்பவர்களினுடைய கைகளை பிடித்துக் கொண்டு வந்து முகில் நிறுவனத்துக்கு முன்னால் நிறுத்தி எத்தனை அழகாக தங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய இளைஞர்கள் எங்க இளைஞர்களா இருக்காங்க. ஏன்னு இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டணும்னு ஆசையா இருக்கு. எப்படினாலும் அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். நீ ஏமா அவ்வளோ சிரமப்படுற? அரை மணி நேரத்துல யூடியூப்ல போட்டுருவா. இந்த போன் இருக்கு. ஐயோ, குற்றாலத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம பையில ஒரு 10 பேர் திபுன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறங்கினாங்க. இந்த செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சானுங்க அருவி கிட்டக்க. இந்த பயலுக்கு செல்ஃபி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 10 பேர் நின்று இப்படி எடுத்துட்டு போயிடும். கரெக்டாப்பா? பொண்ணுங்க செல்ஃபி எடுக்கிறது பார்த்துக்கியா, நாக்கை வந்து ஏன்னு வச்சுக்கோ. அது ஏன் இந்த நாக்கு இங்கே போகுதுன்னே தெரியாது. அது அந்த அந்த ஃபோனுக்கும் அந்த கண்ணுக்கும் சம்பந்தமே இருக்காது. 10 செல்ஃபி எடுத்தாங்க. ஒருத்தன் கூட குளிக்கலைங்க. குற்றாலத்துக்கு செல்ஃபி அதில் ஒருத்தன் வந்தான், அண்ணே நான் கூட செல்ஃபின்னா ஒரு 4 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். கடைசியாக ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேட்டான், நீங்கள் யாருண்ணே அப்படின்னா. ஏட்டா தெரியாம தான் ஃபோட்டோ எடுத்தியா, இப்போ எதுக்குடா கேட்குற அப்படின்னு. இல்லை தெரிஞ்சா வச்சுக்குவேன், இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டா. நடக்கும் இல்லை, அதனால ஃபோனை வச்சிருங்க. அதான் நம்ம தான் வந்துடும்ல, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடல. இங்கே உங்களோட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நேரில் கண்ணோட கண்ணை பார்த்து உங்ககிட்ட நேரில் சில விஷயங்களை அப்படி கடத்திட்டு போகணும். இல்லை தலை போதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். மரமாகும் விதையெல்லாம் அது என்ன மரமாகும் விதை.
பைபிள்ல ஒரு வாசகம் வரும், நான் விதைகளை தூவுகின்றேன், சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன, சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, மரங்கள் அவையை நசுக்கி விடுகின்றன, சில விதைகள் நீரினுள் விழுந்து நீர்த்து போகின்றன, சில விதைகள் மட்டும்தான் செம்மணில் விழுகின்றன, செம்மணில் விழக்கூடிய விதைகளுக்குள் வீரியம் இருந்து விட்டால் அவையெல்லாம் விருட்சமாகின்றன எழுதியிருந்தாங்க. மேம் நல்லா பேசுவேன் மேம், நானு மேம் நல்லா தான் மேம் பேசுவேன், நீ என்ன வேணாலும் பேசுப்பா, நான் பேச அவங்க தான் என்ன அறிமுகப்படுத்தினது இங்கிலீஷ்ல, ஒன்றும் புரியல எனக்கே, என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா. மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த செடி இப்படி வளருது இல்ல, கொஞ்சமா வளருதுல, ஆடு மேய்ஞ்சிட்டு போயிடலாம், நம்ம வெட்டிட்டு போயிடலாம், யாரோ ஒருத்த வந்து வெட்டிட்டு போயிடலாம். ஆனா ஒரு மரமாய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதை எத்தனை தடைகள் வந்தாலும் நான் நிமிர்ந்து நிற்பேன் என்பதை மரமாகிய விதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போடுவாங்க. பார்வோன் ஸ்வாலோன்னு ஒரு பறவை, இன்னைக்கு கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, பார்வோன் ஸ்வாலோன்னு ஒரு பறவை. இந்த பறவை என்ன பண்ணும், அர்ஜென்டினாலேருந்து கலிபோர்னியாவுக்கு பறந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு மீண்டும் கலிபோர்னியாலேருந்து அர்ஜென்டினாவுக்கு வரும். நாமத்துக்கு ஒரு கதை எழுதி, ஒரு பாட்டு எழுதி பாட்டு தெரியுமா, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாரம், என்ன படம், கடல் தாண்டும் பறவைக்கு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. என்ன குரல்மா, எத்தனாவது குரல்மா மாரியம்மா? கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரமே இல்லை. இது 2 இடத்துல எழுதியிருப்பாரு, எங்கன்னு சொல்லுங்க. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலை, இது சம்திங் சம்திங்ல வருமா? இன்னொரு இடத்துல எழுதியிருப்பாரு, பேசுகிறேன் பேசுகிறேன், பாட்டு கேட்டிருக்கீங்களா? கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம். சரி, இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு பறவை கடல் தாண்டி 8000 கிலோமீட்டர் பறக்குதா, 8000 கிலோமீட்டர்ல எங்க போய் உட்காரும்? கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரமே இல்லை, எங்கடா போய் உட்காரும்? அது 8000 கிலோமீட்டர், அது எப்படா பறக்குது, எப்படா அது கடல்ல போய் உட்காருது, அது சாப்பிடணுமே, ரெஸ்ட் எடுக்கணுமே, எங்கடா உட்காருன்னு பார்த்தா, இந்த பார்வோன் சோலை என்ன தெரியுமா பண்ணுது, சின்னதா ஒரு குச்சி எடுத்து வாயில சொரிக்குது, பறக்குது. ரெஸ்ட் எடுக்கணும்னு அந்த குச்சியை கீழே போடுது, கடல்ல நிக்குது, மீனை சாப்பிடுது, திரும்ப குச்சி எடுத்து வாயில வச்சுக்குது, பறக்குது. இப்படியே பறந்து பறந்து அர்ஜென்டினாக்கு போய் குஞ்சு பொறிச்சு மீண்டும் அதே குச்சியை தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இங்க வருது. ஒரு சிறிய குருவி, சிறிய பறவை, சிறிய குச்சியை நம்பி 8000 கிலோமீட்டர் பறக்க முடியும் என்று சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை வைத்து ஏன் நாம் இந்த வாழ்க்கைன்ற கடலை கடந்து விட முடியாதுன்றதை இந்த பார்வோன் ஸ்வாலோன்ற ஒரு குருவி கற்றுக் கொடுத்துட்டு போதியா. எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. கல்லூரி மட்டும் கிடையாது, வகுப்பறை மட்டும் வாழ்க்கை கிடையாது. எந்த பக்கம் போனாலும் வானம் உண்டு, எந்த பக்கம் போனாலும் ஊர்கள் உண்டு. தர்மதுரையில் ஒரு பாட்டு வந்து தெரியுமா, கொரோனா காலகட்டத்தில் ஒரு டீச்சரை ஐசோலேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு டீச்சரை ஐசோலேட் பண்ணுறாங்க, தனியாக ஒரு அறையில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த டீச்சர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கால் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம். இப்போ பையன் பேசின பையன் சொல்கிறான், டீச்சர் நீங்கள் ஒரு பையன் பாலாஜின்னு நல்லா படிப்பான்னு சொல்லுவீங்க டீச்சர், அந்த பையன் லைனில் இருக்கான் டீச்சர், ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கான். தம்பா நீ என்னப்பா பண்ணுற? நான் துபாயில் ஒரு கம்பெனியில் 3 லட்ச ரூபா வாங்குறேன் டீச்சர். அந்த பையன் சொல்கிறான், ஒரு கம்பெனியில் 3 லட்ச ரூபா வாங்குறேன் டீச்சர். ரொம்ப சந்தோஷம் பான், தாங்கிட்ட படித்த மாணவன் தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான்றத சந்தோஷமா ஏற்றுக்கொள்வது ஆசிரியர் பெருமக்கள் தாங்க. ரொம்ப சந்தோஷம் பான். ரெண்டாவது டீச்சர், நீங்க இந்த ரெட்டச்சடை போட்டு ஒரு பொண்ணு சரோஜான்னு உட்காந்துருக்கோம், ரொம்ப அமைதியான அந்த பொண்ணு லைன்ல இருக்கு டீச்சர். நீ என்னப்பா பண்ற? நான் வந்து இப்போ ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் டீச்சர். வெரி குட் பா, நீ எவ்வளவு சம்பாதிக்க? 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் டீச்சர். மூணாவது ஒரு பையன், டீச்சர் நீங்க எப்பயுமே ஒரு கையெழுத்து அழகா இருக்குன்னு சொல்லுவீங்களா டீச்சர், கார்த்திக்னு, அந்த பையன் லைன்ல இருக்கா. நீ என்னப்பா பண்ற? டீச்சர் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 1 லட்ச ரூபா சம்பளம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இது எல்லாம் சரி, இந்த காலை ஆர்கனைஸ் பண்ணல நீ யாருப்பான்னு கேட்கிறாங்க. நீ யாருப்பா அந்த காலை? என்னை நீங்க மறக்கவே முடியாது டீச்சர், கடைசி பெஞ்சில் கருப்பா ஹைட்டா ஒரு பையன் உட்காந்துருப்பேன்ல சதீஷ்னு, நீங்க உள்ளர வந்தாலே என்னை வெளியே அனுப்புவீங்கல்ல, அந்த சதீஷ் நான் தான் டீச்சர். உனக்கு உன்னை பத்தி தான்ப்பா கவலையா இருந்துச்சு, நீ என்னடா பண்ற, நீ எப்பயுமே படிக்கவே மாட்டியே, நீ என்னடா பண்ற? இந்த ஒரு பையன் துபாயில 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொன்னான்ல, அவன் என் கம்பெனில தான் டீச்சர் வேலை பார்க்கறான். அவன் என் கம்பெனில தான் டீச்சர் வேலை பார்க்கறான். நான் இப்போ துபாயில பெரிய கம்பெனி நடத்துறேன், எனக்கு கீழே 600 பேர் வேலை பார்க்கறாங்க டீச்சர். 600 எப்படிறான்னு கேட்டாங்க. இது காரணம் நீங்க தான் டீச்சர். நீங்க எப்பெல்லாம் உள்ள வரீங்களோ அப்ப வெளியே அனுப்பிடுவீங்க. வகுப்பு என்பது வகுப்பறைக்குள் மட்டுமல்ல, வகுப்பறைக்கு வெளியேயும் இருக்கிறதுன்றதை உங்களால கத்துக்கிட்டேன் டீச்சர். எப்பயுமே நீங்க பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்வீங்க. நான் மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் எனக்கு எப்பயுமே வந்ததுக்கு காரணம் நீங்க தான் டீச்சர்.
எல்லா வகையிலும் என்னுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பேசி பேசி எல்லா பிரச்சனையும் தீர்ப்பீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து விட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க தான் டீச்சர் கொடுத்தீங்க. உங்களால தான் டீச்சர் நான் வாழ்க்கையில வந்தேன் அப்படின்னு சொன்னா. எந்த வகையிலும் எந்த பக்கம் போனாலும் வானம் உண்டு, எந்த பக்கம் போனாலும் ஊர்கள் உண்டு. தன்னம்பிக்கை இருந்தால் நமக்கு வாழ்க்கை உண்டு. இந்த அருமையான தருணத்தை ஒரு பேசுவதற்கான ஒரு களமாக ஏற்படுத்தி கொடுத்து இத்தனை நேரம் அமைதியாக இருந்து கேட்ட அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் முகில் கல்வி குழுமத்தினுடைய அத்தனை மாணவர்களினுடைய இந்த பொறுமைக்காக ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த அருமையான நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த காரணம் வந்த முகில் கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர் அழகா சொன்னார். எனக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் வராதுன்னு சொன்னவர் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டிருக்காரு. அதுக்காகவே அவருக்கு என்னுடைய சார்பாக ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். அவ்வளோ அழகா உட்காந்து கேட்ட அத்தனை பெருமக்களுக்கும் இந்த நாகர்கோவில் ஏரியா மாதிரி இந்த மார்த்தாண்டம் இடம் மாதிரியே இந்த கன்னியாகுமரி போலயே பசுமையான எண்ணங்கள் கொண்ட பசுமையான முகம் கொண்ட அத்தனை மாணவ பெருமக்களுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி பாராட்டி கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுனர். இந்த மூங்கிலில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு கேட்பாங்க. இந்த முகிலில் இருக்கக்கூடிய அத்தனை மூங்கிலும் புல்லாங்குழலாக மாறி உங்களில் ஒரு வழக்கறிஞர் ஒரு தேச தலைவராக மாறி நீங்கள் இந்த மேடையில் பேசும்போது நான் அமர்ந்து கைதட்டக்கூடிய வாய்ப்பை இறைவன் அருளட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி இந்த நல்ல வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் முகில் கல்வி குழுமத்திற்கும் நன்றி பாராட்டி பொறுமையாக அமர்ந்திருந்து சத்தம் போட்டு ரசித்த மாணவருக்கும் மாஸ்க் போட்டு சத்தம் போட்ட அன்பு தம்பிக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு நன்றி பாராட்டி நன்றி நன்றி நன்றி.